எல்லோரும் இதே மாதிரி பணியாரம் சொல்லலாமா? சரி வாங்க. நான் போஸ்ட் பண்ணதுலேயே கேட்ட அதிகமான கொஷின் வந்து பணியாரக்கல் பற்றி தான். இந்த கல்லை நான் வாங்கி 1 இயருக்கு மேலே ஆச்சு. நான் போஸ்ட் பண்ணியும் 1 இயர் இருக்கும். அந்த கல்லை வாங்கினதுக்கப்புறம் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். எவ்ரி டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி தான் வைப்பேன். அப்புறம் நான் எடுத்து யூஸ் பண்ணும்போது எப்போவுமே எனக்கு பணியாரம் இதே மாதிரி தான் வரும். அழகழகாக குண்டு குண்டாக வரும். உங்களுக்கு இதே மாதிரி வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரூல் வந்து மாவு கரெக்டான பதத்தில் இருக்கணும். ரொம்ப இட்லி மாவு பார்த்துக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது, தோசை மாவு பார்த்துக்கு ரொம்ப லூஸாகவும் இருந்துடக்கூடாது, மீடியமாக இருக்கணும். தென் நம்ம இது எப்போவுமே லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். பணியாரக்கல்ல நீங்கள் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா கரெக்டாக அழகாக வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் லோ ஃப்ளேமில் வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கல் ரொம்ப ஹீட் கம்மியான மாதிரி ஆயிரும். அப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ளேம் அதிகம் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வெந்தாலும் பணியாரம் ரொம்ப வரவரன்னு மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நேரம் ஹீட் அதிகம் பண்ணி வச்சு வேக வைங்க. மெயினாக லோ ஃப்ளேமில் வேகும்போது தான் பணியாரம் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மாவு மாவாக இல்லாமல் நல்லாயிருக்கும் சாஃப்டாக. கல்லை ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. நான் ஒன்றே ஆயில் ஊற்றுறேன். ஒவ்வொரு டைமும் ஆயில் நான் இந்த அளவுக்கு தான் ஊற்றுவேன். மாவு ஊற்றுறதுக்கு ஒவ்வொரு டைம் முன்னாடியும் இந்த அளவுக்கு ஊற்றிட்டு தான் மாவு ஊற்றுவேன். நான் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மாவு ஒட்டிட்டு வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஊற்றிக்கோங்க. அதிலவே ஆனியன் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் ஆனியன் வெந்ததும் அது மேலே நீங்கள் மாவு ஊற்றி வேக வைங்க. மாவு ஊற்றுனதும் கொஞ்சமாக ஆயில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பணியாரம் திருப்பலாமா? நல்லா அழகழகாக குண்டு குண்டாக வருதா? இப்போ வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் இருந்துச்சு. இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் வெந்ததும் கம்மி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வெந்திருக்கும். இனி சாப்பிட்லாம் பணியாரம். வாங்க சாப்பிட்லாம்.